வெல்கம் டு Aaara கேப்சர்ஸ். நான் அன்பு பேசுகிறேன். நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்க பையன் யார்கிட்டையாவது போய் நீ படித்து முடிச்சுட்டு என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நான் படித்து முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அவரை மாதிரி ஆக போகிறேன், இவரை மாதிரி ஆக போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய எய்ம் வச்சுருப்பான். ஆனால் அவன் ஏன் அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவன்கிட்ட ரீசன் கேட்டிங்கன்னா அவனுக்கு ரீசன் தெரியாது. அந்த ரீசன் தெரியாததான் இன்றைக்கி நிறைய பேர் பிஸ்னஸில் தோக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, பண்ண தப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிஸ்னஸில் ஒருத்தர் தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஏன் தோத்தாங்கன்னு அவங்களுக்கே தெரில அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே. இந்த வீடியோ அதை பற்றினது தான். ஒரு பிஸ்னஸில் இன்றைக்கி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய பேர் வச்சவங்க எதனால் தோத்தாங்க, இந்த தோத்ததுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. சிபி இன்சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இன்றைக்கி தோல்வி அடைஞ்ச ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் அனலிசிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனலிசிஸ் பண்ணதில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, 80% ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. 20% மட்டும்தான் இன்னும் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது, இன்னும் ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே. அவங்க ஏன் தோத்தாங்க, 80% அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ரேஷியோ அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே. அதில் 80% அப்படிங்கிற விஷயம், இந்த 80% பர்சன்ஸ் 80% ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். வாங்க பேசலாம். அப்படி தோற்ற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, இன்னோவேஷன் அப்படிங்கிறது தான் இந்த காலத்தில் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே. புதுமை மட்டும்தான் ஜெயிக்கும். ஆனால் அந்த புதுமை அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தவறாக புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து புதுசாக ஏதோ ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்ட்டு மக்களுக்கு தேவையில்லாத பொருளை வந்து தயாரிச்சிடறாங்க. என்றைக்குமே மக்களுக்கு ஒரு பொருள் தேவையாக இருக்கணும், அதே நேரத்தில் புதுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தயாரித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் நீடு இல்லாத ஒரு பொருளை நான் புதுசாக பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை புதுசாக பண்ணிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணும்போது அவங்க தோல்வி தான் அடைவாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே. என்றைக்குமே புதுமையாக நீங்கள் யோசிக்கிற விஷயம் மக்களுக்கு தேவையானதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். ரெண்டாவது தப்பு என்ன அப்படின்னா, ரன் அவுட் ஆஃப் கேஸ்ன்னு இந்த இடத்துல எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வியாபாரத்தோட நோக்கமே பணம் சம்பாதிக்கிறது தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. என்ன தான் உங்கள் பேஷன் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அந்த பணம் மட்டும்தான் வியாபாரத்தோட நோக்கம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே. இந்த இடத்துல நம்ம அதை கண்டுக்காமல் என்னோடய பேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பணத்தை எல்லாத்தையுமே உள்ளே போட்டு அதில் லாஸ் ஆகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயம் பேஷனும் உங்களோட பணத்துக்காக தான் இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற நோக்கமும் அந்த இடத்துல இருக்கும்போது தான் ஒரு பிஸ்னஸ் ஜெயிக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இந்த அக்கௌண்டன்சி, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனால் எந்த இடத்துல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் மேனால ஜெயிக்க முடியும் இப்போ உள்ள மார்க்கெட் பிளேஸில் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. மூணாவது தப்பு என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் டீம். அந்த டீமை வந்து கரெக்டாக நம்ம ஷெட்யூல் பண்ணல அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எப்படினாலும் தோற்றுரும் அப்படிங்கிறதா உண்மையான விஷயமே. நீங்கள் எல்லாமே ஷெட்யூல் பண்ணுறது கரெக்டாக பண்ணியிருக்கலாம், பிளான் பண்ணியிருக்கலாம், பிஸ்னஸ் பிளான் பண்ணியிருக்கலாம், உங்கள் பார்ட்னர் கரெக்டாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணியிருக்கலாம், மார்க்கெட்டிங் பிளேஸ் முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கலாம். ஆனால் உங்கள் டீமில் ஒருத்தர் சொதப்பினாலும் உங்கள் பிஸ்னஸே சொதப்பிடும் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த பிஸ்னஸுக்கோ ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் இந்த டீம் அப்படிங்கிற விஷயம் மாறுபடும். உங்கள் பிஸ்னஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எதுக்கு உள்ள உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி இந்த டீம் அப்படிங்கிறத நீங்கள் ஷெட்யூல் பண்ணணும். அந்த ஷெட்யூல் பண்ணுற டீம் பொறுத்து தான் உங்களோட வெற்றி இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இந்த டீமை நீங்கள் கரெக்டாக ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி. நாலாவது தப்பு என்ன அப்படின்னா, ஒருத்தரோட ப்ராடக்ட் வந்து எல்லாம் தெளிவாக இருக்கும், பிஸ்னஸ் மாடல் தெளிவாக இருக்கும், டீம் கரெக்டாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் அவங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவங்க ப்ராடக்ட்டை கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ப்ராடக்ட்டை வந்து 20 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அது எப்படி கட்டுப்படி ஆகும் மக்களுக்கு? அதுவும் நடுத்தர மக்கள் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அது அவங்களால வாங்கவே முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக எவ்வளோ அஃபோர்டபுளாக ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாலும் உங்களோட ரிலையபிலிட்டி போயிடும், உங்களோட நம்பகத்தன்மை போயிடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. என்றைக்குமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் மட்டும்தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக மார்க்கெட்டில் நிலைச்சி நிற்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் ப்ராடக்ட் நிலைச்சி நிற்கணும் இந்த மார்க்கெட்டில் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்டை அஃபோர்டபுளாக கொடுங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அஞ்சாவது தப்பு என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த குவாலிட்டியில் என்றைக்குமே மெஷர்மெண்ட் யார்கிட்டையும் காட்டாதீங்க. அந்த மெஷர்மெண்ட் நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா உங்களோட பேர் கெட்டு போகும், உங்களோட ரிலையபிலிட்டி கெட்டு போகும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. என்றைக்குமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப பிஸ்னஸுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க.
ஆறாவது தப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸை நீங்கள் எப்படி வரவேற்கிறீங்க, எப்படி வெல்கம் பண்ணுறீங்க உங்கள் கடைக்கு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த கஸ்டமரை எப்படி நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம் தான் உங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற விஷயம் தான். என்றைக்குமே ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு பர்டிகுலர் கஸ்டமர்ஸ் ஒரு 100 கஸ்டமர்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. அந்த 100 கஸ்டமர்ஸ் கொண்டு மட்டும்தான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி எந்த ஒரு கஸ்டமர்ஸையும் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அவங்களை இக்னோர் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு இக்னோரன்ஸ் அவங்கள பிஸ்னஸில் வளரவே விடாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே. என்றைக்குமே கஸ்டமர்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. எல்லா கஸ்டமர்ஸும் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கையில் மேன்மேலும் வளர முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏழாவது தப்பு என்ன அப்படின்னா, லொக்கேஷன் அப்படிங்கிற விஷயம் ஒரு பிஸ்னஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான லொக்கேஷனை நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கடை எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து எங்கே உங்கள் ப்ராடக்ட் ரீச் ஆகும், எங்கே உங்கள் பொருள் கரெக்டாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல லொக்கேஷன் அப்படிங்கிறது உங்கள் ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதுக்குரிய ஒரு மீடியம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட இடத்த நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, நான் பேசின ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா, நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி கமெண்டில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆரா கேப்சர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.